இந்த அற்புதமான பதிகத்துல நமக்கெல்லாம் இறைவனுடைய அந்த பேரின்பம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஈசனுடைய ஞானம் நமக்கெல்லாம் வேண்டும். ஏன் சார் இப்போ இருக்கிற ஞானத்தினால நம்ம அடைய முடியாதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் பிறக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவு முற்றறிவு அல்ல, இது குறைவுபட்ட அறிவு. இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த அறிவை கொண்டு நாம் எதையெல்லாம் சிந்திக்கின்றோமோ அத்தனையும் நிலையற்ற பொருள்களாகத்தான் தெரியும். நாம இன்னைக்கு எத்தனையோ இந்த அறிவை கொண்டு சாதனைகள் எல்லாம் படைத்தாலும் அந்த சாதனைகள் எல்லாம் நிலைத்தவை அல்ல. ஆனா இறைவனுடைய ஞானத்தை கொண்டு நாம சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நிலைத்த ஞானத்தை நமக்கு கொடுக்கும். அப்படி நிலைத்த ஞானத்தை கொடுக்கின்ற பொழுது இறைவனே அந்த ஞானத்தை நமக்கு அளித்து அவன் இருக்கக்கூடிய அந்த அழகிய அறைகளல் ஈசன் ஆளும் நகர். அறைகளல் என்று சொன்னால் ஞானத்தினை நமக்கு தரக்கூடிய அந்த கலைகளை நாம் ஆளும் வண்ணமாக இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதுதான் இந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படித்து நாம இந்த பதிகத்தை எல்லாம் பாடி மகிழ்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து 12வது பெயராக விளங்கக்கூடிய திரு கழுமலம். இந்த கழுமலம் என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால் இந்த உயிரிடத்திலே அனாதியாக கிடக்கக்கூடிய ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக திருஞான சம்பந்த பெருமான் திரு கழுமலம் என்று சொல்லி அந்த பெயரிலே பல பதிகங்களை இந்த தலத்திலே அருளி செய்கிறார். அதிலே திருவிராகம் என்று சொல்லக்கூடிய நடையிலே பண் நட்டபாடை ராகம் எம்பீர நாட்டை என்ற அமைப்பிலே அமைந்த பதிகத்தை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்வோம்.